தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் ஈழ அகதிகள் பாதுகாப்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் புகழேந்தி நம்முடன் இணைந்திருக்கிறார். திரு புகழேந்தி அவர்கள் ஈழ அகதிகள் தொடர்பாகவும் அவர்களின் உரிமைகள் தொடர்பாக தொடர்ச்சியாக அந்த களத்தில் செயற்பாட்டலாக இருப்பதை நாம் அறிவோம். மட்டுமல்லாது எடுவர் விடுதலையிலும் அவருடைய பங்கு ஆளப்பரியது. இப்படியாக இருக்கின்ற ஒரு நிலையில் தற்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இலங்கை அகதிகள் அவர்களுக்கான குடியுரிமை கோரிக்கைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஐரோப்பா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இலங்கை அகதிகளுக்கான குடியுரிமை வழங்கப்பட்டு அவர்கள் அந்நாட்டின் மக்களாக குடிகளாக நலமுடன் வளமுடன் வாழ்ந்து வரக்கூடிய நிலையில் இந்தியாவில் மட்டும் அவர்களுக்கான குடியுரிமை தொடர்ச்சியாக மறுக்கப்பட்டு வருகின்றது. இதற்கான காரண காரியங்கள் என்ன? தொடர் முழக்கங்களை முன்வைத்த போதும் இந்திய அரசாங்கம் அதை ஏற்க மறுக்கிறது. இதன் காரணங்கள் என்ன என்பது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை நாம் வழக்கறிஞர் புகழேந்தியுடன் பேசவிருக்கிறோம். வணக்கம். வணக்கம். நலமாக இருக்கீங்களா? நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல இங்கே மட்டும்தான் இன்னும் அகதிகளாகவே தொடர்கின்ற ஒரு அவலம் இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு நீங்களே பல ஆண்டுகள் இந்த களத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் மட்டும் இல்லாது தமிழகத்தில் நிறைய செயற்பாட்டாளர்கள், அமைப்பு, இயக்கங்கள் இதை வலியுறுத்தி வருவதை நம்ம பார்க்குறோம். நீங்கள் தொடர்ச்சியாக சட்ட போராட்டம் நடத்தி கொண்டு வருகிறீர்கள். இப்போது கூட சில முன்னெடுப்புகளை நீங்கள் எடுத்து வரீங்க. என்ன விவகாரம், என்ன தற்போது நிலை என்னென்ன? இப்போ நம்ம எடுத்திருக்க போராட்டம் என்னென்னா, இலங்கையிலிருந்து அந்த இன அழிப்பிலிருந்து தப்பித்து ஓடியாந்து உயிர் காப்பதற்காக இந்தியாவிற்குள், குறிப்பாக தமிழ்நாட்டிற்குள் தங்கள் தொப்புள் கொடி உறவுகள் என்று சொல்லி அவர்கள் காப்பாற்றுவார்கள் என்று வந்தார்கள். கிட்டத்தட்ட இந்த கலவரம் அவர்கள் வந்தது இப்போ 83 ஜூலை கலவரத்திற்கு பின்பு 40 ஆண்டுகளுக்கு முன்பு வந்தார்கள். அதற்கு பின்பு ஒவ்வொரு காலகட்டத்திலும் கலவரத்தில் வந்தவர்கள் தங்களை பதிவு செய்து கொண்டு கிட்டத்தட்ட 110 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் 110 முகாம்களில் இந்த ஈழத்தமிழர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் அவர்கள் இங்கே அகதிகளாகவே இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னால், கிட்டத்தட்ட இன்னைக்கு வர எந்த ஒரு உரிமையும் இல்லாத ஒரு அடிமைகளாக அவர்கள் நடத்தப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை. 110 முகாம்களில் எண்ணிக்கையில் எவ்வளோ பேர் இருப்பாங்க மொத்தமாக? கிட்டத்தட்ட இன்னைக்கு தமிழக அரசு கொடுத்துருக்கிற கணக்குப்படி கிட்டத்தட்ட ஒரு 80,000 தமிழர்கள் அதில் இருக்காங்க. 80,000 தமிழர்கள் 30 ஆண்டுகளை கடந்து அகதிகளாக இருக்கிறார்கள். அதே போல் வெளி முகாம்களில் வெளியில், அதாவது வெளிப்பதிவில், காவல் நிலைய பதிவில் கிட்டத்தட்ட ஒரு 70,000 பேர் இருக்கிறாங்க. அவங்க அங்கேருந்து உரிய முறையில் பாஸ்போர்ட்டில் விமானத்தில் எங்களால் திரும்பி போக முடியாது, எங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கு தங்களுடைய குடும்பத்தாரோடு எழிலகத்தில் இருக்கக்கூடிய மறுவாழ்வு அமைச்சகத்தோட பதிவில் அவர்கள் இந்த காவல் நிலையம், அந்த எங்கு தங்கி இருக்கிறாங்களோ அந்த காவல் நிலையத்தில் அவங்க புகைப்படத்தோடு பதிவு செய்து கொண்டு அங்கு தங்கியிருக்காங்க. அவங்க அந்த காவல் நிலையத்தை விட்டு வேறு எந்த ஊருக்கு போனாலும் அந்த காவல் நிலையத்துக்கு தெரிவிக்கணும். இல்லாட்டா அந்த பதிவை என்ன செய்யணும், அந்த காவல் நிலையத்துக்கு மாற்றி அமைக்கணும். அது மாதிரியான ஒரு கட்டுப்பாடோடு அவர்கள் அங்கு தங்க வைக்க 70,000 பேர். ஆமாம், 70,000 முகாமில் ஒரு 80,000 1.5 லட்சம் பேர் இருக்காங்க. 1.5 லட்சம் பேர் இருக்காங்க. இப்போ இந்த முகாமில் இருக்கிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆண்டுகளாக இருக்காங்க இல்லையா, இவர்கள் ஒரு அசையும் சொத்து, குறிப்பாக 2 வீலர் 4 வீலர் அவங்க பேரில் வாங்க முடியாது, ஒரு லேண்டு வாங்க முடியாது. அப்போ இத்தனை ஆண்டு காலமாக அவர்கள் அப்படி இருக்கிறாங்க. அதாவது அவர்களுடைய வீடை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 10 அப்போ ஒதுக்கப்பட்ட அந்த வீடு. இப்போ அதில் அவங்களுடைய குழந்தைங்க பிறந்து இப்போ 3-4 தலைமுறை ஆயிடுச்சு. நீங்கள் 83 வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா போதும். இப்போ அவங்க வந்தவங்களில் பெரும்பாலானவர் இறந்துட்டாங்க, எல்லாம் ரொம்ப வயசானவங்க. இப்போ வந்திருக்கவங்கெல்லாம் புதியவர், இங்கு பிறந்தவர்கள் இல்லை, அங்கே வயசானவங்க இருப்பாங்க.
இங்கே இருக்கிறவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இங்கு பிறந்தவர்கள், அதாவது இடையில வந்து 2010க்கு பின்பு சில பேர் வந்து நாங்கள் விருப்பப்பட்டு இலங்கைக்கு போகிறோன்னு போயிட்டாங்க. பல பேர் வந்து என்னென்னா இலங்கைக்கு போக முடியாத சூழ்நிலை. என்னென்னா இவங்க இங்கேயே பிறந்தவங்க, இவங்களுக்கு இவங்க சொந்த ஊர் எதுன்னே தெரியாது. அது அங்கே லேண்டு எதுவுமே இல்லை. ஏன்னா சிங்கள ஆக்கிரமிப்பில் இப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதனால இப்போ தங்களுடைய இடம் எங்கே இருக்குது அது எதுவுமே தெரியாது. அப்போ இங்கேயே வாழ்ந்துட்டாங்க. சரி, இனிமேல் வந்து நம்ம இலங்கையில் போய் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் தான் இன்றைக்கி இந்த 110 முகாம்லையும் இருக்காங்க. அதே மாதிரி வெளியில் இருக்கிறவங்களும் என்ன செய்ய முடியாது, இலங்கைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. இப்போ இவர்களுக்கு ஏன் நம்ம குடியுரிமை கொடுக்கக்கூடாது, நம்ம கேட்குறது கேள்வி அதுதான். இப்போ இந்திய அரசு 2019 குடியுரிமை சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டாந்துச்சு. 2014க்கு முன்பு இந்தியாவிற்குள் வந்த பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் இருந்து வந்தவர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், பார்சிகள், சீக்கியர்கள், அவங்களுக்கெல்லாம் குடியுரிமை கொடுக்குறோம். அவங்க எந்த இல்லீகலாக வந்திருந்தா கூட, பாஸ்போர்ட்டில் இல்லீகலாக வந்திருந்தா கூட நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி சட்ட திருத்தத்தை கொண்டு வச்சோம். இப்போ தமிழ்நாட்டிலிருந்து எத்தனையோ எம்பிக்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. இப்போ யாருமே ஏன் இந்த சட்ட திருத்தத்தில் இலங்கை தமிழர்களையும் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு குரல் கொடுக்கலை. நீங்கள் பாருங்க, இவர்கள் அதுதான் ஒரு இதாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து எல்லா கட்சிகளுமே சரி, ஈழத்தமிழர்களுக்கு பல நேரங்கள் ஆதரவாக இருந்த கட்சிகள் உண்டு. நம்ம பார்த்திங்கன்னா மதிமுக சரி, விடுதலை சிறுத்தைகள் இருக்கட்டும், அண்ணன் வேல்முருகன் கட்சி எல்லாருமே இருக்காங்க. அதிமுகவோ திமுகவோ அவ்வப்போது ஏதோ ஒரு வகையில் ஏன் குடியுரிமை விஷயத்தில் நீங்கள் ஏன் மத்திய அரசுக்கு, ஏன்னா மத்திய அரசு தான் கொண்டு வரணும். அப்போ பாராளுமன்றத்தில் இந்த சட்டம் கொண்டு வரும்போது தமிழக எல்லாருமே வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இருக்காங்க, 39 எம்பிக்கள் இருக்காங்க. ஏன் இவங்க வந்து குரல் கொடுக்கலை? அது குரல் அவங்க ஏன்னா மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும் இல்லையா? அழுத்தம் கொடுக்குறது, ஏன்னா பிஜேபி அரசு வந்து கருத்தளவில் தமிழர்களுக்கு ஒரு எதிரான நிலைப்பாட்டில் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் பாகிஸ்தான்லேருந்து, பங்களாதேஷ்லேருந்து, ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்தவர்களுக்கு கொடுக்குற பொழுது அதை விட கொடுமைகளை அனுபவித்த ஈழத்தமிழர்களுக்கு நீங்கள் ஏன் கொடுக்கக்கூடாது? அதுவும் வந்து ஒரு பெரிய அளவில் இல்லை, 1.5 லட்சம் தமிழர்கள்ன்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவர்களும் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணில் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அதுதான் முக்கியம். அவங்க நீங்கள் சொன்ன கட்டுப்பாட்டுப்படி இப்போ மற்ற அகதிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அகதிகள் மட்டும் இல்லை, கைதிகளையும் உங்களால் இங்கே சமாளிக்க முடியாது. நைஜீரியாவிலேருந்து இங்கே வந்திருக்காங்க போதைப் பொருள், அவங்கள சிறைக்குள்ளேயே உங்களால் சமாளிக்க முடியாது. இன்றைக்கி அவங்களும் சில பேர் அகதிகள் முகாமில் இருக்காங்க, அவங்கள தமிழக அரசு அதிகாரிகளால் சமாளிக்க முடியலை, அந்தளவுக்கு பிரச்சனை பண்ணுறாங்க. ஆனால் இலங்கை தமிழர்கள் பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சிக்கலும் இல்லை, எந்த சிக்கலும் இல்லை. நீங்கள் இன்னைக்கு வர நான் சொல்கிறேன் கேளுங்க, இன்னைக்கு வர ரோட்டில் வந்து ஒரு போராட்டம் நடத்தினாங்கன்னு சொல்லுங்கள், இல்லை அவர்கள் வந்து மிகவும் அப்படியே கட்டுப்பாட்டோடு இல்லை இந்திய அரசினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அமைதியாக இருக்காங்க. அதை விட என்ன சொல்லணும்னா தங்கள் உரிமையை கேட்கக்கூட அஞ்சு இருக்காங்க. அதுதான் உண்மை சொல்லப்போனால். இது நம்ம கம்பேர் பண்ணோம்னா, இப்போ நம்ம ஏன் அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும்னா, நம்ம இன்னைக்கு வந்து தமிழ்நாடுன்றது வந்து தமிழ்நாட்டுக்கும் ஈழத்துக்கும் ஒரு தொப்புள் கொடி உறவு உண்டு. ரெண்டுமே ஒரே இனம், ஒரே மொழி பேசக்கூடிய ஒரே இனம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளை நம்பி அவங்க வந்திருக்காங்க. இது ஐரோப்பிய கண்ட்ரி, வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்காங்க, ஐரோப்பியன் கண்ட்ரிகளுக்கு போயிருக்காங்க, பல்வேறு உலக நாடுகளில் பல்வேறு நாடுகளுக்கு போயிருக்காங்க. அந்த நாடுகள் செய்த உதவியை கூட இந்த நாடு செய்யலை, 1% கூட செய்யலைன்றத நம்ம குற்றச்சாட்டு. என்னன்னா அந்த நாடுகளில் இவர்கள் போன உடனே இவர்களை அகதிகளாக பதிவு பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு 5 ஆண்டுகள் கழித்து அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்குறாங்க. குடியுரிமை வாங்கிய பின்பு இன்றைக்கு அவர்களுடைய நிலையை பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து யூரோப்பியன் கண்ட்ரியில் டாக்டராக இருக்காங்க, இன்ஜினியராக இருக்காங்க, பல்வேறு தொழில் பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க, பல்வேறு கடைகள் வச்சுருக்காங்க,
அந்த அந்த நாட்டோட எம்பிக்களாக இருக்காங்க, மினிஸ்டர் ஆக முடியுது. அந்த நாட்டோட இதற்கான காரணம் குடியுரிமை தந்தது தான். குடியுரிமை. ஏன்னா பேசிக் வந்து குடியுரிமை தான். நீங்கள் குடியுரிமை வாங்கிட்டீங்கன்னா அந்த மைந்தராங்க. ஆனால் இந்த நாட்டில் அவர்களுக்கு நீங்கள் குடியுரிமை கொடுக்காததோட மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கொடுக்காம வச்சுருக்கீங்க. நம்ம தொப்புள் கொடி உறவுன்னு சொல்லிட்டு இது நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய அகதிகளை எப்படி நடத்துகிறாங்க. இன்னைக்கு தலாய் லாமாவோட வந்தால் திபெத்திய அகதிகள் வந்தாங்க, எப்படி இருக்காங்கன்னு நீங்கள் பாருங்கள். தமிழ்நாட்டில் கூட ஈரோடு பக்கத்தில் ஒரு இது இருக்குது, எவ்வளவு சிறப்பாக அவர்களை வந்து நடத்துகிறாங்க. அதே இது ஈழத்தமிழர்களுடைய ஒரு முகாமை போய் பாருங்கள். அதாவது பாத்ரூம்குள்ளேலாம் நீங்கள் போக முடியாது, அந்த அந்த முகாமுக்குள்ளேயே போக முடியாது. அந்த அளவுக்கு ஒரு 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 மோசமான வாழ்விடமாக ஈழத்தமிழர்களுடைய முகாம்கள் இருக்குது. அப்போ இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு இருக்கிற ஒரே ரிலீஃப் என்னன்னா, இங்கு குடியுரிமை கொடுத்தா மட்டும்தான் அவர்கள் வந்து, இல்லாட்டா எத்தனை காலமாக நீங்கள் வந்து அவர்களை இந்த முகாமுக்குள்ளேயே வச்சுருப்பீங்க. இப்போ 5 ஆண்டுகளில் மற்ற உலக நாடுகளில் நீங்கள் வந்து அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கிற பொழுது நீங்கள் 30 ஆண்டுகளா 40 ஆண்டுகளா அதே ஒரு ஒரு மந்தையில் அடைச்சி வச்சது மாதிரி அந்த முகாமுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க. அதை விட கொடுமை என்னென்னா, பிரதமர், ஜனாதிபதி இது மாதிரி யார் வந்தாலும் அவர்கள் முகாமை விட்டு வெளியில் போகக்கூடாது. அவர்கள் அவ்வளவு ஒரு கொடுமையாக நடத்துகிறாங்க. ஒரு சுற்றறிக்கை விடுவாங்க, நீங்கள் வெளியில் எங்கேயும் போகக்கூடாது, உடனே அங்கே கணக்கெடுப்பாங்க, அந்த தேதியில் கணக்கெடுப்பாங்க, நீங்கள் இருக்கணும், இல்லைன்னா உங்கள் பதிவு ரத்து செய்யப்படும். ரத்து செய்யப்பட்டால் என்ன ஆகும்னா, உங்களை என்ன செய்யலாம், கைது கூட பண்ணலாம். அப்போ இல்லாட்டா இந்த முகாமில் வேற ஒரு முகாமுக்கு, இப்போ இங்கே கும்மிடிப்பூண்டி முகாமில் இருந்து தூத்துக்குடியில் இருக்கிற முகாமுக்கு, கன்னியாகுமரியில் இருக்கிற முகாமுக்கு என்ன செய்வாங்க, பனிஷ்மெண்ட்டை அனுப்பி வைப்பாங்க. அப்போ அப்பா அம்மா இங்கே முகாமில் இருப்பாங்க, இவர் மட்டும் என்ன செய்வார், அங்கே இருப்பார். இப்போ இந்த முகாமில் இருக்கிறவங்களுடைய உறவுகளில் பல பேர் என்னென்னா வெளிநாட்டிலையும் இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்காங்க. இப்போ அவங்களையும் இவங்களால் பார்க்க முடியாது. அப்படி ஒரு இன்னொரு சூழ்நிலை. ஏன் இப்போ வந்து இப்போ 110 முகாமோட இப்போ என்ன நம்ம கோரிக்கை வந்து, இந்த முகாமில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கும் வெளிப்பதிவில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கும் குடியுரிமை கொடுங்க, 30 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்காங்க அப்படின்ற ஒரு கோரிக்கை. 2வது கோரிக்கை, சிறப்பு முகாம் அப்படின்னு ஒரு முகாம் இருக்குது. அது கிட்டத்தட்ட இதுக்கு முன்பு வந்து செங்கல்பட்டில் இருந்துச்சு, அதற்கு பின்பு பூந்தமல்லியில் இருந்துச்சு, அப்புறம் செய்யாருக்கு மாற்றினாங்க, இப்போ திருச்சிக்கு மாற்றிருக்காங்க. இந்த சிறப்பு முகாம் அப்படின்னா என்னென்னா, இது முன்பு ஒரு சிறைச்சாலையாக இருந்த, எல்லா சிறப்பு முகாமே அப்படித்தான், முன்பு சிறைச்சாலையாக இருந்ததை முகாம்னு பேரை மாற்றிக்கிட்டாங்க, அவ்வளோதான். இதில் முழுக்க போலீஸ் கட்டுப்பாட்டில் தான் அந்த முகாம் இருக்கும். நிர்வாகம் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட கட்டுப்பாட்டில் இருக்கும். இப்போ இந்த முகாமில், திருச்சி முகாமில் யார் அடைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவில் இந்த முகாமில் இருக்காங்க இல்லையா, இப்போ முகாமில் இருக்கிறவங்க எத்தனை ஆண்டு காலமாக இதிலேயே வாழ்ந்து இதிலே சாகிறது, நம்ம வாழும் ஃபுல்லாகவே அகதியாக சாகிறதா அவங்க கம்பேர் பண்ணி பார்க்குறாங்கல்ல. யூரோப்பியன் கண்ட்ரிக்கு போனவங்கெல்லாம் நல்லா வாழ்கிறாங்க. நம்மளால் வந்து என்ன தான் படித்தாலும் நீங்கள் எந்த பெயிண்டிங் வேலை தவிர வேறு இல்லை, அல்லது கட்டுமான தொழிலை தவிர வேறு எந்த வேலைக்கும் போக முடியாது. போனாலும் நீங்கள் வந்து அங்கே தங்க முடியாது, இரவு நேரத்தில் திரும்பி இங்கே வந்துடணும். அப்போ அவ்வளோ பெரிய கட்டுப்பாடு. நீங்கள் வெளி ஊர்களுக்கெல்லாம் போக முடியாது. அந்த ஊருக சுற்றி உள்ள இது மாதிரி கட்டுமான தொழிலில் மட்டும்தான், என்ன தான் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு அரசு வேலை இல்லை, தனியார் வேலையிலையும் வந்து நீங்கள் ஈழத்தமிழர்னால் கொடுக்க மாட்டாங்க. எப்படியாகப்பட்ட ஒரு கட்டுப்பாடு இருக்குது. இப்போ இந்த நிலையில் அப்போ நம்ம எப்படியாவது வெளிநாடு போகணும் அப்படின்னு சொல்லி பல பேர் என்ன செய்கிறாங்க, போலியான பாஸ்போர்ட்டு தயார் பண்ணுறாங்க. அது ஒரு பக்கம். நீங்கள் சாதாரண ஆதார் அட்டை கூட அவங்களால வாங்க முடியாது. அப்போ ஒரு ஆதார் அட்டை அப்ளை பண்ணால் கூட என்ன செய்கிறாங்க, பிடிச்சி உள்ளே போடுறாங்க. அப்போ வெளிநாடுகளுக்கு போகணும்னு அவங்களுக்கு ஏன் அந்த எண்ணம் வருது, நீ குடியுரிமை கொடுக்கல, இத்தனை வருஷமாக அடைச்சே வச்சுருக்க, அப்போ அவர்கள் வந்து வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி செஞ்சாங்க அப்படின்றதுக்காக அவங்கள தூக்கி என்ன செய்கிறீங்க, ஒரு ஆதார் அட்டை வாங்கி வச்சுருந்தாங்க, ஒரு ஓட்டர் ஐடி வாங்கி வச்சுருந்தாங்க, ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வாங்க முடியாது.
ஏன்னா நீங்கள் வந்து ஆதார் அட்டை இருந்தால் தான் எதுவுமே நீங்கள் வாங்க முடியும். அப்போ உங்களை பிடிச்சி உள்ள போகிறோம். அப்போ இந்த சிறப்பு முகாம்களில் இருக்கக்கூடியவங்களை ஏன் நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு சிறை கைதிகளோடு இருக்கிறார்கள், அவ்வளவுதான். அவ்வளோதான். அதாவது இந்தியாவுக்குள்ளே நாங்கள் உயிர் பிழைச்சி வந்தோன்னா உயிர் பிழைச்சி வந்தோம், உரிமையோடு இல்லை. அதுதான் எந்த ஒரு உரிமையும் இல்லாதவர்களாக, குரலற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய உரிமைகளை கூட அவர்களால் பேச முடியாது. அவங்க 2 விஷயம் சொன்னீங்கன்னா, 2009 இறுதிக்கட்ட போருக்கு பிறகு கொதி நிலையில் இருந்தது தமிழகம். இன்று வரை தமிழ்நாடு தொடர்பாக பேசிகிட்டு இருக்காங்க நிறைய கட்சிகள். நிறைய விஷயங்கள் நம்ம பேசுகிறோம். தமிழகத்தில் அரசியல் சூழல் அதை சார்ந்து தான் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இப்போ நீங்கள் குறிப்பிட்டபடி 1.5 லட்சம் அகதிகள் நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுகள் என்பதை அறிந்து கொண்ட கட்சிகள் கூட இதை ஏன் பேசாமல் பாராமுகமாக போகிறாங்க? இப்போ 2009க்கு அப்புறமா எல்லாமே ஒரு செட்டில் டவுன் ஆயிடுச்சு அப்படின்றதா சாமானியனுக்கு தெரியும். இப்போ உங்கள் மூலிமா இவ்வளோ விஷயங்கள் பதிவு செய்கிறீங்க. 110 முகாம், 80,000 பேர், அவ்வளவு கொடுமைகள் இருப்பதை வந்து நம்ம கொண்டு சேர்க்கணும்னு வச்சுங்க. ஏன் இதை நோக்கி நகரவே இல்லைன்னு கேட்குறேன் நான். அதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ அந்த எல்லா அரசியல் கட்சிகளும் இப்போ வந்து தங்களுடைய ஒரு சுய லாபத்துக்காக, அப்படித்தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், தங்களுடைய அரசியலை விட்டு நீண்ட தூரம் விலகி போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இதே முகாம்களை இதே மக்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும், இதே மக்களை வந்து சிறப்பு முகாமிலிருந்து விடுதலை செய்யணும்னு போராடிய கட்சிகள் உண்டுதான். அது இதே நாங்கள் வந்து செங்கல்பட்டு முகாமுக்கு எதிராக போராடுகிற பொழுது தலைவர்கள் கூட வைகோ அவர்கள், திருமாவளவன் அவர்கள்லாம் நேரடியாக வந்து பங்கு பெற்று அவர்களே தலைமையேற்று நடத்திய போராட்டங்கள்லாம் உண்டு. என்னையெல்லாம் வைகோ கூப்பிட்டு பூந்தமல்லி சிறப்பு முகாமை மூட சொல்லி பூந்தமல்லியில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க திமுகவோட ஒரு கூட்டணியில் இருக்கிறதுனால. நீங்கள் சொல்கிறது 2009க்கு பிறகு. ஆமாம், 2009க்கு பிறகு அப்படியே குறைஞ்சு என்ன ஆச்சுன்னா, இப்போ இவர்கள் வந்து தங்களுடைய அந்த அரசியல்ல இருந்து, ஈழத்தமிழர்களுக்கான உரிமை பேசக்கூடிய அரசியல்ல இருந்து, அது வந்து ஒருவேளை விடுதலை புலிகள் இன்னைக்கு இல்லை அப்படின்றதுனால அவர்கள் அந்த முடிவுக்கு வந்தாங்களா, இல்லை திமுக போன்ற கட்சிகளோடு கூட்டணியில் இருக்கிறதுனால திமுகவுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் ஏற்படுத்தக்கூடாதுன்ற நிலையில் இருக்காங்களா, ஆனால் தங்களுடைய ஒரு பிரதான அரசியல்லேருந்து அவங்க விலகி இருக்காங்க அப்படின்னா, தன்னுடைய இனத்துக்கு ஒரு துரோகம் நடந்துக்கிட்டு இருக்கு தொடர்ச்சியாக அப்படின்றதுலேருந்து அதை ஒரு ஏன் அவங்க நினச்சா பண்ண முடியும். என்ன, அவங்க எம்பிக்களே இன்னைக்கு இருக்காங்க. இப்போ திருமாவளவனே இது பாராளுமன்றத்தில் பேசியிருக்கணுமா இல்லையா? ஒரு 2 எம்பிக்கள் இருக்காங்க, நீங்களே பேசியிருக்கணுமா இல்லையா? அதே மாதிரி மதிமுகவில் வைகோ அவர்கள் இருக்காங்க, அவங்களும் பேசியிருக்காங்க. அப்போ யாருமே அதிலிருந்து விலகி நிற்கிறாங்க. இதற்கு நம்ம வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் நம்ம அவங்க பேசணும்னு நம்ம விரும்புகிறோம், அதுதான் உண்மை. நம்ம அவங்க பாராளுமன்றத்தில் இப்போ கூட காலம் கிடக்கலை. இந்த தேர்தலில் இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, தமிழக எலெக்ஷனில். இந்த எலெக்ஷனில் இதை ஒரு பிரதான கோரிக்கையாக வைங்க. போன எலெக்ஷன்லேயும் வச்சாங்க, எல்லாரும் வச்சாங்க, குடியுரிமை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையாக வச்சாங்க. ஆனால் வந்து அதை வந்து அது ஒரு அவங்க தேர்தல் அறிக்கையில் ஒரு அறிக்கையாக மட்டும் இருந்தே ஒழிய அதற்கடுத்து அவங்க. ஆனால் இந்த இதில் வந்து நீங்கள் அதை அழுத்தம் கொடுத்தே ஆகணும். ஏன்னா எத்தனை ஆண்டு காலமாக அவர்களை வந்து நீங்கள் அந்த கொட்டடிக்குள்ளேயே நீங்கள் வந்து அடைச்சி வச்சிருப்பீங்கன்ற ஒரு எண்ட்லெஸ்ஸாக போய்கிட்டு இருக்கு. அப்போ இதற்கு ஒரு தீர்வு, எவனோ ஒருத்தன் ஒரு யூரோப்பியன் கண்ட்ரியில் உள்ளவனுக்கு இருக்கிற ஒரு உணர்வு கூட நீங்கள் தொப்புள் கொடி உறவு, இனம், மொழின்னு பேசுகிற உங்களுக்கு இல்லையே, திமுகவுக்கு இல்லையே, அதிமுகவுக்கு இல்லையே, மதிமுகவுக்கு இல்லையே, விடுதலை சிறுத்தைகளுக்கு இல்லையே அப்படின்ற வருத்தம் தான் நமக்கு. நீங்கள் அதையெல்லாம் நீங்கள் செயல்படுத்த நீங்கள் ஷார்ப்பாக பேசணும்னா தமிழை வைத்து அரசியல் செய்யக்கூடிய எல்லாருக்கும் இல்லை. அதுதான் இவர்கள் வந்து அதாவது ஒரு இன அரசியலை வந்து சில நேரங்களில் அது தேர்தலுக்காக பயன்படுத்தினாங்களே ஒழிய, இன்னைக்கு உண்மையாக பாதிக்கப்பட்டிருக்காங்களே, இவங்களுக்கு என்ன ஒரு உதவி செய்யணும் அப்படின்ற இதுதான் பிரதான கோரிக்கை. நீங்கள் ஈழத்தில் போய் ஒரு விஷயம் சொன்னீங்கண்ணே, இப்போ விடுதலை புலிகள் இருக்கிறார்களா இல்லையா என்ற வாதத்தை விட்டு கூட நம்ம வந்துடலாம்.
இங்க இருக்கிறது மக்கள் அல்லவான்னு கேட்கிறேன். அதான் இப்போ நம்ம நான் என்ன நாடி சொல்றேன்னா, தேடி வந்த நம்ம இவர்கள் மக்கள் அல்லவா? இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அங்கே இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு குரல் கொடுங்க, இல்லை இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு வாக்கெடுப்பு நடத்துங்க, இல்லை இலங்கையில் வந்து முள்வேலி முகாமில் இருக்காங்க அவங்கள விடுதலை செய்யுங்கன்ற குரல் அது வந்து ஒரு குரல் கொடுக்குறீங்களே வெளியே, உங்கள் இடத்துல இருக்காங்க, உங்கள் ஊர் பக்கத்தில் ஒவ்வொரு முகாம்லையும் இருக்காங்க. 110 முகாம்ன்றது தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்கள்லையும் இருக்குது. எல்லா மாவட்டத்துலேயும் 2 முகாம் 3 முகாம் 4 முகாம் 5 முகாம் இருக்குது. அப்போ இந்த முகாம்களில் உள்ளவங்களுக்கு நீங்கள் ஏன் குரல் கொடுக்கல? அவர்களுடைய வாழ்நிலை என்னன்னு நாங்கள் அதுதான் பெரிய அளவுக்கு பொதுமக்களுக்கு தெரியாதுன்னு கடந்துறாங்களோ என்னன்னு தெரியல. உண்மையிலே பெரிய அளவுக்கு ஆமாம், ஈழத்தமிழர்களை முகாம்ல ஏதோ முகாம் இருக்குது. இப்போ நீங்க சொல்றது 110 முகாம்ன்றது அவ்வளவுதான் தெரியும், வாய்ப்பில்லை. எனக்கு ஏதோ இருக்கும் 2-3 இருக்கும் போலுக்கு பார்த்தா நினைச்சிருப்பாங்க. இல்ல என்ன ஒரு பிரச்சனைன்னா, அந்த முகாம்வாசிகள் போராட்டம் நடத்தினாங்கன்னா அது வெளி உலகம் தெரியும். அவங்க வந்து அவங்கதான் பேச்சற்றவர்களா இருக்காங்கல்ல. ஏன்னா நீங்க பேசுனீங்கனாலே கியூப்ரிவ்னு ஒரு காவல்துறை இருக்கு தமிழ்நாட்டில். ஆனா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சில இடங்களில் உண்ணாவிரதம் இருந்தது. இல்ல அது முகாம்களுக்குள்ள ஒரு முகாம்களுக்குள்ள வந்து ஒரு இதை அது வந்து இது பண்ணனால ஒரு நாள் போராட்டங்கள் நடத்தினாங்க. அதுக்கு பின்னாடி அரசினுடைய அழுத்தத்தால் அதை நிப்பாட்டிட்டாங்க. ஆனால் குடியுரிமை கேட்டு எல்லாருமே விண்ணப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதிகாரிகள் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. இதில் அதிகாரிகள் அது ஏற்றுக்கொள்ளன்னு சொல்கிறீங்க. இப்போது ஒரு பிரதானமான கேள்வினா, இப்போது தமிழகத்தின் நம்மளுடைய தொப்புள் குடி உறவுகள் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இதை வீரியமாக முன்னெடுத்தால் வாய்ப்புகள் இருக்க தான் செய்யும். ஆனால் இவங்க எடுக்கலை. 2009க்கு அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக உணர்வுகள் மங்கி இப்போ ரொம்ப வருஷம் போது நீங்கள் தான் பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன் நான். சட்ட ரீதியாக இதற்கான வாய்ப்புகள் இருக்கான? கண்டிப்பாக. நீங்கள் ஐக்கிய நாடுகள் அவையினுடைய அகதிகள் மறுவாழ்வு இதில் வந்து இந்தியா கையெழுத்திடலை. இல்லைன்னா அவங்களுக்கு இந்தியா கண்டிப்பாக வந்து குடியுரிமை கொடுத்தாகணும். இப்போ நம்ம ஏன் மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடாது? நான் கேட்குறது என்னென்னா, நீங்கள் 2019 சட்டம் கொண்டாந்தீங்க. சட்டம் கொண்டு வந்து குடியுரிமை கொடுக்குறேன்னு சொன்னீங்க. இந்தியாவுக்குள்ளே சட்ட விரோதமாக வந்த பாகிஸ்தானியர்கள், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ்காரங்களில் இந்துக்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் பார்சிகளாகவும் சீக்கியர்களாகவும் இருப்பவர்களுக்கு நான் குடியுரிமை கொடுக்குறேன்னு சொன்னீங்க. ஆனால் ஏன் அதை வந்து இலங்கை தமிழர்கள் கொடுக்கல? நீங்கள் சட்ட திருத்தம் கொண்டு வரும்போது அதில் இலங்கையிலிருந்து வந்தவர்கள்னு ஒரே ஒரு வேர்டை போட்டால் முடிஞ்சேன். ஏன் அப்போ கவனமாக அதாவது குறிப்பாக வந்து பிஜேபியும் காங்கிரஸும் இதை தவிர்க்கிறாங்கன்னா, ஏன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், தமிழ் உணர்வு பேசக்கூடிய திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், மதிமுகவாக இருக்கட்டும், விடுதலை நீங்கள் ஏன் பாராளுமன்றத்தில் எழுப்பலை? இதற்கான அழுத்தம் கொடுக்கலைன்றத நமக்கு வருத்தமாக இருக்குது. இப்போ எவ்வளவு காலமாக அதுதான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் வந்து முகாம்களுக்குள்ள நாங்கள் கூட இப்போ இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் எம்பிக்களுக்கு கடிதம் எழுதியிருக்கோம். நீங்கள் வந்து இந்தியாவுக்கு வாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற சிறப்பு முகாமையும் சாதாரண முகாமையும் பாருங்கன்னு எழுதியிருக்கோம். இந்த கையெழுத்து இயக்கத்தினுடைய தொடர்ச்சியாக நாங்கள் எல்லா தலைவர்களையும் பார்த்துட்டு நீங்கள் சிறப்பு முகாமை போய் பாருங்கள், அதே மாதிரி சாதாரண முகாமையும் பாருங்கள், அந்த மக்களுடைய கோரிக்கையை கேளுங்க. ஏன்னா எவ்வளவு காலமாக அவர்களை வந்து நீங்கள் யூரோப்பியன் கண்ட்ரியில் போய் இன்றைக்கி இவங்க எல்லாருமே தமிழக தலைவர்கள் எல்லாம் அங்கே போய் ஈழத்தமிழர்களை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அங்கே போய் பார்த்துருக்கீங்க. இங்கே இருக்கிற முகாமில் உள்ளவங்களை பார்த்து அவர்களுடைய கோரிக்கையை கேளுங்க அப்படின்றத நம்ம கோரிக்கை. நீங்கள் போங்க, அவர்களை பாருங்கள், அவங்க ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிறப்பு முகாமில் கிட்டத்தட்ட 7 பெண்கள் இருக்காங்க. இப்போ பெண்களை அடைச்சி வச்சுருக்காங்க, தமிழ் பெண்களை. நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள், நைஜீரியாவிலேருந்து வந்த போதைப்பொருள் விற்கக்கூடிய பல கோடி ரூபாய் மதிப்பாலான போதைப்பொருள் விற்கக்கூடிய பெண்கள் பிணையில் வெளியில் வந்தால் அவர்களை வந்து வெளியில் விட்டு தங்க சொல்கிறாங்க. ஆனால் ஒரு ஈழத்தமிழ் பெண்ணு அதாவது இலங்கையிலேருந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக வர்றாங்க, அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டாங்க,
என்னன்னா அவங்க சகோதரி சூசைடு, அவங்க அண்ணன் சூசைடு, அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அதற்காக வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க வர்றாங்க. இங்கே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பதிவு தான், அதாவது பாஸ்போர்ட்டில் வர்றாங்க, விசா வந்து இங்கே பதிவு செஞ்சு காவல் நிலையத்தில் பதிவு செஞ்சு இருக்காங்க. ஒரு நாள் ராமேஸ்வரம் போகிறாங்க. ராமேஸ்வரத்துலேருந்து கடலை நோக்கி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. போலீஸ் ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. கடலை நோக்கி ரொம்ப நேரமாக பார்த்து கொண்டிருந்தார், இவர் இலங்கைக்கு தப்பிச் செல்ல படகு மூலம் முயற்சி செய்கிறார் என்று வழக்கு போடுறாங்க. ஏன் அப்போ கடலை நோக்கி பார்த்துக்கிட்டு இருந்தால் அது ஒரு குற்றமா? அப்படி ஒரு எஃப்ஐஆர் போட்டு இன்னைக்கு வந்து ராமேஸ்வரத்தில் கேஸ் நடக்குது அந்த அம்மா மேலே. அப்போ முகாமில் இருக்காங்க. சிறப்பு முகாமில் இருக்காங்க. சிறப்பு முகாம்ன்றது சிறை தான். சிறப்பு முகாம்ன்றது சிறை தான். சிறையை விட கொடுமையான, இப்போ சிறைன்றதுக்கும் சிறப்பு முகாமுக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்போ நான் வந்து புழல் சிறையிலையோ இல்லை திருச்சியில் சிறை இருக்குது, இது பெண்கள் சிறை தான். அதே கேம்பஸ்க்குள்ளே தான் இருக்குது அந்த சிறப்பு முகாம். இப்போ நான் வந்து திருச்சி சிறைக்குள்ளே போனேன்னா என் ஐடி கார்டை காமிச்சேன்னா என்னை உள்ளே விட்டுருவாங்க. ஓகே. ஆனால் சிறப்பு முகாமில் என் ஐடி கார்டை காமிச்சா உள்ளே விட மாட்டாங்க. நான் வெளியில் இருக்கிற டெப்டி கலெக்டர்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்டு வாங்கினோம். அவங்க வந்து ஒரு லெட்ரு எழுதி கொடுத்தோன்னே அதை போலீஸுக்கு கொடுப்பாங்க. போலீஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் தான் என்னை முகாமுக்குள்ளே அனுப்புவாங்க. அப்போ அதே மாதிரி அந்த இது எப்படி இருக்குன்னா, இப்போ சிறையில் வந்து ஒரு கேட் இருக்கும், மெயின் கேட் இருக்கும், அடுத்த ஒரு கேட் இருக்கும், அடுத்து சிறை ஸ்டார்ட் ஆகிடும். இங்கே அப்படி இல்லை, ஒரு கேட்டு, அடுத்த ஒரு கேட்டு, அதுக்கடுத்த ஒரு கேட்டு, கிட்டத்தட்ட 3 கேட்டு. சிறப்பு முகாமில் 3 கேட்டை தாண்டினா தான் நீங்கள் வெளியிலே வர முடியும். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு முகாம் அப்படித்தான் சிறப்பு முகாம் இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 3 ஷிஃப்டாக வந்து காவல்துறையினர் ஒரு ஷிஃப்ட்டுக்கு கிட்டத்தட்ட 50-60 போலீஸார் வந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. சிறை கூட வந்து போலீஸார் கண்ட்ரோலில் இல்லை, சிறைத்துறையினர் கண்ட்ரோலில் இருக்குது. ஆனால் இது முழுக்க காவல்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்குது. 2009 இறுதிக்கட்ட போர் இனஅழிப்பு நடைபெற்ற போது தமிழகத்தில் இருந்த ஒரு குதிநிலை அடுத்த சில ஆண்டுகளிலே நம்ம அப்படியே குறைந்து வந்ததை நம்ம பார்த்தோம். ஏன் அப்படின்னா, நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி இதே சிறப்பு முகாம்களை மூட வேண்டும் என்று இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள் எல்லாமே அப்போ களத்தில் இருந்தாங்க, ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தினாங்க, எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சாங்க. ஒரு பெரிய எழுச்சி இருந்ததை நம்ம மறுக்க முடியாது. ஆனால் இப்போ வந்து இது 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 ஒரு அண்டை நாட்டு பிரச்சனையாக அப்படியே எங்கோ நடக்கிற ஒரு விஷயம். நம்ம இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் உக்ரைனும் ஆதரவாக இங்கே நடத்துகிறாங்க, ஆர்ப்பாட்டம் நடக்குது, சமீபத்தில் கூட நடந்தது. அப்போது நம்ம மீண்டும் உணர்வுபூர்வமாக அதை பார்க்கும்பொழுது நம்மளுடைய இனத்தை சேர்ந்தவர்கள் அது மங்கி விட்டது. அப்படின்னா இல்லை, உண்மைதான். என்னென்னா அரசியல் கட்சிகள் வந்து அதில் கவனம் செலுத்தலை. பொதுவாக வந்து இப்போ ஈழத்தமிழர்கள் வந்து அகதிகள் இப்போ ஏன் அங்கே வந்து இன அழிப்பு நடந்துச்சு, மக்கள் கொல்லப்படுறாங்க, அப்போ இங்கே உள்ள மக்கள் வந்து கொதிச்சு எழுந்தாங்க. அதே மாதிரி இந்த 3 பேருக்கு அதுக்கடுத்து வந்து இந்த 3 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. தூக்கு தண்டனை கொடுத்த போது இது அப்பாவிகளை தூக்கில் போடுறீங்க. ஏன்னா இந்த வழக்கில் வந்து ராஜீவ்காந்தி வழக்கில் வந்து விசாரணை அதிகாரியும் சரி, நீதிபதியும் சரி, அதை கன்ஃபெஷனை பதிவு செஞ்ச போலீஸ் ஆஃபீஸரும் சரி, எல்லாருமே இவங்க குற்றவாளிகள் இல்லை, அப்பாவிகள்னு சொன்னாங்க. எந்த வழக்குலையும் அது மாதிரி நடந்தது. அப்போ வந்து மக்கள் கொதிச்சு எழுந்து அவர்கள் வந்து காப்பாற்றப்பட்டார்கள். இப்போ அதற்கு பின்பு வந்து எல்லாருமே வந்து அமைதியாகிட்டாங்க. இப்போ ஈழத்தமிழர்கள் வந்து ஒன்று அமைதியாக இருப்பதனாலேயே நீங்கள் அமைதியாக இருக்கீங்களா? முகாம்களில் அமைதியாக எந்த உரிமையற்று இருப்பதனாலேயே அரசியல் கட்சிகள் அமைதியாக இருக்கலாமா? அப்போ நீங்கள் இன்றைக்கும் வந்து பல்வேறு செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. இது மாதிரி அவர்கள் வந்து முகாம்கள்லேருந்து தப்பிச்சு வெளிநாட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு. ஏன் போகிறாங்க நீங்கள் பார்க்கணும். ஏன் உங்களுடைய இந்த மண்ணில், தமிழ் மண்ணில் நீங்கள் காப்பாற்றுவீங்கன்னு வந்தாங்க. இப்போ நான் சொல்கிறது அதுதான். அதாவது அவர்கள் செஞ்ச குற்றம் என்னன்னா, நம்மை நம்பியது தான். ஈழத்தமிழனாக பிறந்தது முதல் குற்றம். அதாவது ஈழத்தில் பிறந்தது முதல் குற்றம், தமிழனாக பிறந்தது 2வது குற்றம். அதுதான் மெயின். இந்தியாவை நம்பி, குறிப்பாக தமிழர்களை நம்பி இந்தியாவுக்கு வந்தது மிகப்பெரிய குற்றம். அவர்கள் செஞ்ச அந்த குற்றத்துக்காக தான் இன்றைக்கி இருக்காங்க. இதே அவர்கள் வெளிநாடுகளுக்கு அப்பயே தப்பிச்சு போயிருந்தா, இந்தியா வராமல் தப்பிச்சு போயிருந்தா, நேரம் ஒரு பெரிய அளவில் ஒரு பொருளாதாரத்துலேயோ வாழ்வியல்லையோ ஒரு பெரிய நிலையில் இருந்திருப்பாங்க. இன்றைக்கும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இளைஞர்கள், அதாவது தாத்தா இங்கே வந்திருப்பார், தன்னுடைய மகன் அகதி,
பேரன் அகதியாக இருக்கும்போது அந்த பேரனுக்கு வந்து 18-20 வயசு ஆகுது, ஏதோ படிச்சிருக்கான். சரி நம்ம வெளிநாட்டு இங்கே இருந்தால் நம்ம வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை தான் பண்ண முடியும், எப்படியாவது நம்ம பையனை ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏதோ ஒரு நாட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லி கடல் வழியாக அனுப்புகிறாங்க. அனுப்பும்போது எத்தனையோ பேர் வந்து இறந்துருக்காங்க, எத்தனையோ பேர் வந்து கடலில் வந்து அவர்கள் படகு வந்து கவிழ்ந்து வேறு நாடுகள்லேருந்து வரக்கூடிய அந்த கப்பல்கள் அவர்களை காப்பாற்றி அருகில் இருக்கிற நாடுகளில் கொண்டு போய் ஒப்படைச்சு அங்கேருந்து அகதிகளாக யூரோப்பிய நாடுகளுக்கு போனவங்கெல்லாம் இருக்காங்க. மனைவி தன்னுடைய கணவனை வெளிநாட்டுக்கு அனுப்புனது இருக்குது, கணவன் தன்னுடைய மனைவியை வெளிநாட்டுக்கு எப்படியாவது அனுப்பி தன்னை வந்து திரும்ப மீட்டு கொள்வாங்களா அப்படின்ற ஒரு நிலை இருக்குது. அதாவது இந்தியாவில் தமிழகத்தில் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குன்றத இந்த அரசியல் கட்சிகளுக்கு உணரலை. அவர்கள் நீங்கள் அதாவது மாதத்துக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க, ரேச அரிசியை கொடுக்குறாங்க, இதை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும்? இதை வச்சுக்கிட்டே வெறும் சோத்தை தின்னுக்கிட்டு ஜெயிலுக்குள்ளே வாழ்கிறது மாதிரி தான் முகாமில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை வச்சுக்கிட்டு வாழ்ந்துட முடியுமா? வெறும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் போய் அந்த காசை வச்சுக்கிட்டு வாழ்ந்துட முடியுமா? என்ன அவர்கள் நீங்கள் போய் பாருங்கள், என்ன வச்சுருக்காங்க? ஒரு நகை வாங்க முடியுதா? இல்லை ஒரு திருமணத்தை நடத்த முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. அவங்க வாழ்விடத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக மிக மோசமாக இருக்கும். ஒரு அந்த பழைய இது இருக்குல்ல, அந்த ஹாஸ்பிட்டாஸ் போர்டு, அது மேலே நம்ம அந்த கோணி சாக்கை போட்டு வச்சுருப்பாங்க, அது ஒழுகாமல் இருக்கிறதுக்கு. இன்றைக்கி நீங்கள் போய் எல்லா முகாமைகளையும் பாருங்கள். அப்போ அவ்வளவு ஒரு மோசமான ஒரு வாழ்விடம், ஒரு இனமே அப்படித்தான் இருக்குது அங்கேருந்து. அப்போ நீங்கள் வந்து மற்ற அகதிகளை குறிப்பாக நான் சொன்னேன் இல்லையா, இப்போ தலாய் லாமாவோட வந்து இவங்க எப்படி இருக்காங்க, திபெத்தியர்கள் எல்லா இடங்களையும் பிஸ்னஸ் பண்ண முடியுது. அவர்கள் அந்த ஊரையே பார்க்கும்போது ஏதோ திபெத்தில் இருக்கிறது மாதிரி ஒரு பிரமிப்பாக இருக்குது. ஆனால் நீங்கள் முகாம்களுக்குள்ளே போய் பாருங்கள், இது மாதிரி ஒரு மோசமான வாழ்விடத்தை நீங்கள் வந்து பார்க்கவே முடியாது. அவ்வளோ ஒரு மோசமான வாழ்விடமாக இருக்குது. ஒரு சுகாதாரமற்ற அது ஒரு வாழ்விடமே இல்லை. இப்போது இந்த குடியுரிமை வேண்டி நீங்களே ரொம்ப காலமாக நீங்கள் உள்ளிட்ட நிறைய அமைப்பு இயக்க செயல்பாட்டாளர்கள் தொடர்ந்து போராடி கொண்டு வருகிறீங்க. ஆனால் அரசியல் கட்சிகள் முன்னெடுத்தால் அல்லது ஆட்சி அதிகாரம் முன்னெடுத்தால் தான் இதை சாத்தியப்படுத்த முடியும். கண்டிப்பாக இதை தவிர்த்து சட்ட ரீதியாக இதை வாய்ப்புகள் இருக்கா? மதுரை உயர்நீதிமன்றம் அவர்களுக்கு குடியுரிமை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணுக்கு, நளினின்னு ஒரு பெண்ணுக்கு திருச்சியில் ஓட்டுரிமை கூட கொடுத்துருக்காங்க, அவருக்கு இந்தியன் சிட்டிசன்ட்டு. அப்போ இந்தியன் சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணுங்க, எல்லாருக்கும் வாங்குங்க அப்படின்னு சொல்லி மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்துருக்கு. இப்போ தமிழக அரசோ இல்லை இந்திய அரசோ இதில் கவனம் செலுத்தலை. நமக்கு வந்து இங்கே வந்து வெளிநாட்டு வாழ் தமிழர் நலவாழ்வு அமைச்சகம்னு ஒன்று வச்சுருக்காங்க, பேரை மட்டும் மாற்றி வச்சுருக்காங்களே ஒழிய அவர்கள் ஒன்றுமே செய்யலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவடி நாசர், ஆமாம், ஆவடி நாசர் வந்து இப்போ அமைச்சராக இருக்கார். அந்த துறை ஒன்றுமே செய்கிறதில்ல. இந்த முகாமில் எத்தனை பேர் இருக்காங்க, அடைச்சி வச்சுருக்காங்க, அவங்களுக்கு வந்து அவங்கள கண்காணிக்கிறது, கியூ பிரான்ச்சு பார்த்துக்கிறது, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கண்ட்ரோலில் இருக்குது, அவ்வளோதானே இருக்குல்லையே. என்ன நலவாழ்வு அவங்களுக்கு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை. அவர்களுக்கு குடியுரிமை அன்னைக்கு போன அந்த அமைச்சகம் அதை முன்னெடுக்க முடியும். கண்டிப்பாக நீங்கள் வந்து அவர்கள் வந்து மத்திய அரசோடு சேர்ந்து, ஏன்னா மத்திய அரசு தான் சிட்டிசன்ஷிப் கொடுக்க முடியும். அப்போ மத்திய அரசுக்கு நீங்கள் அழுத்தம் கொடுக்கணும் இல்லையா? மத்திய அரசுக்கு எல்லா அருகாமையில் இருக்கக்கூடிய நாடுகள்லேருந்து வந்தவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கும்போது இதுக்கும் கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லலையே. இங்கேருந்து ஒரு குழுவை போடுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட ஒரு குழுவை போடுங்க, போய் எல்லா முகாம்களையும் பாருங்கள், அவர்களை கேட்டுட்டு அரசு ஒரு முடிவெடுங்க. யாருக்கெல்லாம் குடியுரிமை வேணுமோ அவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்ட்டு நீங்கள் போய் வந்து மத்திய அரசிட்ட பேசுங்க. இன்னைக்கு வர தமிழ்நாட்டில் இருந்து ஒரு குழு கூட போய் பிரதமரை சந்திச்சு இது தொடர்பாக பேசலை. இதுவரை நடக்கலை. நீங்கள் அவங்களுக்கு குடியுரிமைன்ற ஒரு பிரச்சனையை ஒரு மதுரை உயர்நீதிமன்றமே சொல்லுது. எப்போ அந்த உத்தரவு? இது வந்து ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு. செயல்படுத்தலை.
அப்போ அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஒரு உத்தரவு வந்திருக்கு உயர்நீதிமன்றத்தில் இருந்ததுன்னா சட்ட ரீதியாக நீங்களே வழக்கு போடணும். நீங்களே உச்சநீதிமன்றத்தை தமிழக அரசு அணுகி எவ்வளோ வழக்கு போடுறீங்கல்ல, எவ்வளோ தமிழ்நாட்டுக்காக நீங்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடுறீங்க. இதுக்காக ஒரு வழக்கு போடுங்க, இவ்வளோ அகதிகள் இருக்காங்க, மத்திய அரசை கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். தமிழக அரசு பண்ண முடியும், ஆனால் தமிழக அரசு செய்யலை. அப்போ இந்த குடியுரிமைன்றதை பொறுத்தளவில் மிக முக்கியமானது. இத்தனை ஆண்டுகளாக ரெண்டாவது இப்போ அவர்கள் வந்து ஒன்று இல்லை, நீங்கள் வந்து அயல்நாட்டை ஒப்படைங்க அவங்கள்ட்ட, இல்லையா இந்த 1,50,000 பேரை கொண்டு எங்கேயாவது ஏதாவது ஒரு நாட்டில் ஒப்படைங்கன்றேன். எத்தனை ஆண்டு காலமாக உரிமையற்றவர்களாக நீங்கள் வந்து அதுக்குள்ளேயே அடக்கி வச்சுருப்பீங்க. இப்போ இந்த பின்னணியில் பார்க்கும்போது நம்ம உடச்சி பேசணும் அப்படின்னா ராஜீவ் கொலை வழக்கு தான் அதற்கு காரணமாக திருப்புவாங்களா? இல்லை, அது கண்டிப்பாக அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. அது சம்மந்தம் இல்லைன்றது உண்மை நீங்கள் சொல்கிறது. ஆனால் அப்படிதானே இது நகரும். அப்படியும் இல்லை, அப்படியும் இல்லை. ராஜீவ் வெறுமனே இப்போ தமிழர் என்பதால் அப்படி புரிஞ்சுக்கலாமா? ஆமாம், ஏன்னா அதுக்கு தான் சொல்கிறேன், திபெத் அகதிகளை நீங்கள் எப்படி நடத்துகிறீங்க, திபெத்திய அகதிகளை எப்படி நடத்துகிறீங்க, ஈழத்தமிழ் அகதிகளை எப்படி நடத்துகிறீங்க? திபெத் அகதிகளை வந்து ஒரு விருந்தினராக சிவப்பு கம்பளம் போட்டு நீங்கள் வரவேற்று அதே போன்றாவது நடத்தலாமே. அவர்களுக்கு கொடுத்த உரிமையை நீ கொடுங்க, நீ பிஸ்னஸ் பண்ணிக்கப்பா, நீ இடம் வாங்கிக்க, ஏதோ பண்ணிக்க, நீ ரெஃப்யூஜி உனக்கு கார்டு கொடுத்துருக்கான், நீ ஏதோ தொழில் செஞ்சுக்க, இது பண்ணிக்க. ஆனால் முழுக்க முழுக்க குற்றப்பரம்பரையினராக தான் அவங்க நடத்தப்படுறாங்க. நீங்கள் அதான் சொல்கிறேனே, நீங்கள் வெளியில் போய் ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியாது வித்தவுட் பெர்மிஷன் ஆஃப் த கியூ பிரான்ச். அப்போ நீங்கள் தாசில்தார்கிட்ட பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் சென்னைக்கு வர முடியாது. நீங்கள் என்ன செய்யணும், அங்கே உள்ள தாசில்தார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். நான் சென்னைக்கு போய் தலைமைச் செயலகத்தில் ஒரு மனு கொடுக்க போகிறேன், அவர் பெர்மிட் பண்ணாதான் நீங்கள் முகாம் விட்டு வெளில வர முடியாது, இல்லாட்டா உங்கள் முகாம் உரிமை ரத்து. அப்போ இது இருக்கிறதுலே மிக மிக ஒரு கொடூரமான ஒரு கொடுமையை அவர்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. தினம் வந்து தான் வந்து ஒரு அகதி, தான் ஒரு அகதி, ஒரு உரிமையற்றவன் அப்படின்னு தினம் வந்து அவங்க இருக்காங்க. வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு உரிமையும் இல்லாத ஒரு மக்களாக. இன்னும் நீங்கள் சொல்கிறபடி பெரும் கொடுமை என்னென்னா, உலகம் முழுக்க இந்த நடைமுறை தானா கூட வேறு வழி இல்லை தலைவிதின்னு வச்சுருப்பாங்க. ஆனால் பேரன்பு கொண்டு எல்லா ஐரோப்பிய நாடுகளும் வரவே இருக்குது. என் ஊர் என் மக்கள் அந்த இடத்துல இப்படின்றது பெரிய பெரும் கொடுமை இல்லை இது. இப்போ நீங்கள் என்ன முன்னெடுக்கிறீங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து ரெண்டு கோரிக்கையை நாங்கள் வச்சுருக்கோம். 2 கோரிக்கை தான். ஒன்று, அவர்களுக்கு குடியுரிமை கொடுங்க, 1,50,000 பேருக்கு குடியுரிமை கொடுங்க. 2வது, சிறப்பு முகாமில் அவர்கள் வந்து இந்த சூழ்நிலையினால தான் வந்து இந்தியாவிலேருந்து தப்பிச்சு ஓடணும்னு முயற்சி பண்ணுறாங்களே ஒழிய, நீங்கள் வந்து அவர்களுக்கு குடியுரிமை கொடுத்தீங்கன்னா, இல்லை ஒரு உரிமை கொடுத்தீங்கன்னா எதுக்கு அவங்க தப்பிச்சு போகணும்னு நினைக்கிறாங்க? இங்கே ஒரு வாழ்வாதாரமே இல்லை. அதான் சொல்கிறேனே, தன்னுடைய தாத்தா இந்த மண்ணுக்கு தப்பிச்சு ஓடியாந்தார், புள்ள இங்கே பிறந்தார், அவருடைய அவன் பேரன் பார்க்குறான், என்னடா ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற நம்ம உறவுகள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்காங்க, நம்மளால் படிச்சுட்டு கூட ஒரு வேலைக்கு போக முடியலை, நம்ம ஒரு கட்டிட தொழிலுக்கு போக முடியுன்ற போது, அப்போ சரியா அந்த நாட்டுக்கு நம்ம போயிடக்கூடாது அப்படின்னு இயல்பான உலக நாடுகளில் எல்லா அகதிகளும் ஓடுறதுக்கு, யூரோப்பிய நாடுகளுக்கு ஓடுறதுக்கு காரணம் என்ன? ஒரு வெளிச்சத்தை நோக்கி போகிறது தானே, ஒரு இருட்டில் இருந்து. அது மாதிரி கனடாவில் நாடாளுமன்ற உறுப்பினராகவே இருக்காங்க தமிழுக்காக. இன்னைக்கு பல்வேறு நாடுகளில் இன்னைக்கு அவங்க நல்ல உரிமை பெற்று தொழில் செய்கிறாங்க, பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க, அட்வொகேட்ஸாக இருக்காங்க. இன்னைக்கு வந்து லண்டனில் பிரபலமான அட்வொகேட்ஸாக ரொம்ப பேர் இருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு லாயரை காட்டுங்க, வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறீங்க. இல்லை, எதுவுமே இல்லை, நீ பண்ணவே முடியாது. இவங்க வந்து ப்ரைவேட்டில் படித்தா கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு அரசு வேலையில் ஏதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை. அதாவது ஒரு டூ வீலர் எப்படி உன் பேரில் வாங்கினான்னு என்கொயரி நடக்குது, நீ எப்படி வந்து இந்த வண்டி வச்சுருக்கேன்னு. அதை மீறி சில பேர் வச்சுருக்காங்கன்னு வைங்க, லேண்டு ஏன் வாங்கினேன் வச்சுருக்காங்க, அதையெல்லாம் வாங்கவே முடியாது அந்த அளவுக்கு. அப்போ அந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஈழத்தமிழர்கள், நம்ம சொல்கிற தொப்புள் கொடி உறவுன்னு சொல்கிற ஈழத்தமிழர்களை ஏன் இப்படி நடத்துறீங்க? ஒரு தமிழக அரசு ஏன் நடத்துது? ஏன் இந்திய அரசுகிட்ட இதை பற்றி முறையிடலை? ஏன் இந்திய அரசை நெருக்கடி கொடுக்கல? கொடுத்துருக்கணுமா இல்லையா?
இறுதிக்கட்ட போரின் போது 1,50,000 தமிழர்கள் கொன்றொழிக்கப்பட்டார்கள், நம்ம வந்து கையறு நிலையில் இருந்தோம் அப்படின்னு வேதனைப்பட்டு இருந்த காலங்கள் உண்டு. இப்போ தமிழ்நாட்டில் அதே 1,50,000 தமிழர்கள் கொடுமையில் இருக்காங்கன்றது ஆமா ஒரு கொடுமையான ஆனால் இது பரவலாக தெரியாத நிலை இருக்கு. ஆமா பெரும்பாலும் வந்து பெரும்பாலாக வசிக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அவர்களுடைய சூழ்நிலை தெரியாது. ஆனால் அதை அருகில் உள்ள வாழக்கூடிய மக்களுக்கு தெரியும். முகாமில் இருக்காங்க அவ்வளோதான் அவங்க. ஆனால் அவங்களுக்கு கூட இவர்களுக்கு என்ன உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு, என்ன உரிமை கொடுக்கலன்னு தெரியாது. அவர்கள் இந்த அளவுக்கு வந்து நீங்கள் வெளியிலேயே போக முடியாது, வெளி டிஸ்ட்ரிக்ட் போனாலும் கூட நீங்கள் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குன்றது தெரியாது. அப்போ அந்த அளவுக்கான உரிமைகள் மறுக்கப்பட்டு இன்னைக்கு இத்தனை ஆண்டு காலமாக வாழ்கிறாங்க. அதனால தான் நம்ம அதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க. நீங்கள் வந்து தமிழ் உணர்வு தமிழர்கள் அப்படி இப்படின்னு பேசுகிறீங்க இல்லையா, இங்கே உங்களுடைய இனத்தை சேர்ந்தவர்கள் இவ்வளவு ஒரு இதை அனுபவிக்கிறாங்க. நீங்களே வந்து திபெத்திய அகதிகளை இதே தமிழ்நாட்டில் சொகுசாக வாழ வைக்கிறீங்க. வாழ வச்சுட்டு இன்னொரு பக்கம் தமிழ் சமூகத்தை வந்து இவ்வளவு கீழ்த்தரமாக நடத்துகிறீங்க அப்படின்ற போது அது பார்க்கவே நமக்கு வந்து ஒரு மன வருத்தம், ரொம்ப கொடுமையாக இருக்குது. அதனால் நீங்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களை பற்றி பேசுகிறத நிப்பாட்டிட்டு முதல் தமிழ்நாட்டில் இருக்கிற ஈழத்தமிழர்களுடைய உரிமைகளை பற்றி பேசுங்க. அவர்களுக்கு குடியுரிமை வாங்கி கொடுங்க. சிறப்பு முகாமில் இருக்கிறவர்களை வெளியில் அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதுதான் இப்போ இதை நம்ம அந்த குடியுரிமை வாங்கிவிட்டாலே பெரிய ஒரு வரலாற்று வெற்றி தான். கண்டிப்பாக ஒரு குடியுரிமை வாங்கிட்டாங்கன்னா அவர்கள் வந்து சுதந்திரமாக என்னவோ அவங்களுக்கு அவங்களால முடிஞ்ச அளவு ஒரு தொழிலை செஞ்சுட்டு போக போகிறாங்க. நம்ம தமிழர்கள் உணர்வோடு அவங்களும் நம்மோடு வாழ்வார்கள். ஆமாம் இல்லை இப்போ எத்தனையோ பேர், இப்போ நானே சொல்கிறேனே, சிறப்பு முகாமில் இருக்கக்கூடிய ஒரு பெண் சுதான்னு பெண்ணு திருநெல்வேலிக்காரரை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். அவர் வந்து இந்தியன் சிட்டிசனு. அதே மாதிரி ஈரோட்டில் இருந்து ஒரு அம்மா இருக்காங்க, அந்த அம்மா பேர் திடீர்னு மறந்து வச்சு. அந்த அம்மாவும் வந்து ஈரோட்டில் உள்ள ஒரு இந்தியன் சிட்டிசன் தமிழ்நாட்டுக்காரரை தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு இந்த திருமண உறவுகள் வந்துடும், இயல்பாக வந்துடும். இப்போ ரொம்ப இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப இடத்துல முகாம் பொண்ணுங்களை வெளியில் இருக்கிற பசங்க கல்யாணம் பண்ணுறது இப்படி மாறி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது வந்து இயல்பாயிரும். நீங்கள் வந்து ஏன்னா ஒரே இனம்தானே, அதனால் இந்த குடியுரிமை வழங்கிவிட்டால் பிரச்சனைகள் தீர்வு. அதுதான் கண்டிப்பாக குடியுரிமை கொடுத்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு. இல்லாட்டா நீங்கள் எத்தனை ஆண்டு காலமாக அவர்கள் அகதி முகாம்களில் நீங்கள் எந்த ஒரு உரிமையற்ற அடக்கி வச்சிருப்பீங்க அப்படின்ற கேள்வி தான் இப்போ எழுது. அதனால் தமிழக அரசுக்கு நம்ம கொடுக்குற அழுத்தம் இந்திய அரசை நோக்கி நீங்கள் வந்து கண்டிப்பாக அவர்களுக்கு குடியுரிமை வாங்கி கொடுக்கணும். அதே மாதிரி இந்த சிறப்பு முகாமை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற இலங்கை தமிழர்களை நீங்கள் வந்து வெளியில் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறோம். நல்லது. உங்களுடைய முயற்சிகள் தொடர வாழ்த்துக்கள். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்க்கும் மிக நன்றி. ரொம்ப நன்றி, வணக்கம்.